இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? போங்க போய் வேலையை பாருங்க. சரிங்க சார். சித்தி, நீங்களே கேமை முடிச்சிருவீங்க போல இருக்கு. நீங்க விளையாடி எவ்வளவு நாள் ஆகுது, ஆனா இன்னும் கேம அப்படியே விளையாடுறீங்க. கேமா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, நாம எதையும் அவ்வளவு சீக்கிரம் மறந்துடக்கூடாது. நம்ம திறமைய காட்டிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் ஜெயிக்க முடியும். என்ன சித்தி, மிஸ் பண்ணிட்டீங்க? ஒருத்தர் மட்டுமே ஆடிட்டு இருந்தா கேம் இன்ட்ரெஸ்ட் இல்லாம போயிடும். அடுத்தவங்களையும் ஆட வச்சு பார்க்கணுமா? அதனாலதான் பொறுப்பு வான்மதி கிட்ட கொடுத்துட்டியா நம்மள? இன்னைக்கு இங்க நான் தான் அண்ணாமலை. இங்க சின்ன சேஞ்ச் பண்ணணும்னா கூட என்கிட்ட கேட்டுதான் பண்ணணும். இங்க மேனேஜர்ஸ்லாம் யாரு? நாங்க தான் மேடம். எல்லாரும் இன்னும் 2 நிமிஷத்துல என் கேபின்குள்ள இருக்கீங்க. ஓகே மேடம். நீங்களும் என் கேபினுக்கு வந்துருங்க. சித்தி, நீங்க என்ன ரீசனுக்காக வான்மதிக்கு பொறுப்பை கொடுத்தீங்கன்னு தெரியல. பட் ஏதோ பிரச்சனை நடக்க போகுதுன்னு மட்டும் தோணுது. ஏன் கௌதம் அப்படி சொல்ற? அவ பண்றதெல்லாம் பார்த்தா அப்படித்தான் இருக்கு. ஏதோ சின்ன குழந்தைங்க விளையாடுற மாதிரி பேசுறா. விடுடா, அதுவும் காமெடியா தான் இருக்கு. என்ன, உன் மனைவிங்கிறதுனால உனக்கு காமெடியா இருக்காது. ஏங்கா, காமெடி பண்றதுக்கு இது என்ன சாதாரண விஷயமா? நம்ம குடும்ப பொறுப்பு. அதுல கொஞ்சம் பிசுறு தட்டினாலும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கே பிரச்சனை ஆயிடும். நானே அவ என்ன பண்ண போறான்னு பயத்துல இருக்கேன். நீ இவ்வளவு ஈஸியா சொல்ற? நீ ஏன் டென்ஷன் ஆகுற கௌதம்? எல்லாம் வான்மதி பாத்துப்பா. நீ ஹாப்பியா கேம கவனி.